அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. முடிவற்ற நிரந்தர பயணம். முடிவற்ற நிரந்தர பயணம். சுரக்கம் அல்லது நரகத்தை நோக்கிய உனது பாதை. விசுவாசிகளே, அல்லாஹுவை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு ஆத்மாவும் நாளை மறுமைக்காக தான் இதனை முன்கூட்டியே செய்து வைத்துள்ளது என்பதை பார்த்து கொள்ளட்டும். மன்னரை அது மறுமை வாழ்விற்கான பயணத்தின் முதற்கட்டம். இறை மறுப்பாளர்களுக்கும் நயவஞ்சர்களுக்கும் அது ஒரு நெருப்பு குழியாகவும், இறை விசுவாசிகளுக்கு பூஞ்சோலையாகவும் இருக்கும். குறித்த சில பாவங்களுக்காக கப்ரில் வேதனை செய்யப்படும் என்ற விடயம் ஹதீஸ்களில் கூறப்பட்டுள்ளது. அவற்றில் சில பின்வருமாறு: சிறுநீர் கழித்த பின் முறையாக சுத்தம் செய்யாமலிருந்தால் கோல் சொல்லல், யுத்தத்தில் கைப்பற்றப்பட்ட பொருளில் மோசடி செய்தல், பொய் பேசுதல், தொழாமல் தூங்குதல், அல் குர்ஆன் விடயத்தில் பாரமுகமாக நடத்தல், யுத்தத்தில் கைப்பற்றப்பட்ட பொருள் மோசடி செய்தல், பொய் பேசுதல், தொழாமல் தூங்குதல், அல் குர்ஆன் விடயத்தில் பாரமுகமாக நடத்தல், விபச்சாரம், ஓரினைச் சேர்க்கை, வட்டி, கடனை திருப்பி செலுத்தாமல் இருத்தல், வட்டி சம்பந்தப்பட்டது, இன்னும் பல. பின்வரும் விடயங்கள் கபரின் வேதனையை விட்டும் ஒருவனை பாதுகாக்கும். தூய எண்ணத்துடன் அல்லாஹ்விற்கு அன்றே செய்யப்பட்ட நல்லமல் கபரின் வேதனையை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாப்பு தேடுதல். சூரத்துல் முல்கை ஒவ்வொரு இரவும் ஓதி வருவதால் இன்னும் பல அதன் வேதனையை விட்டும் பின்வருவோர் பாதுகாக்கப்படுவார். உயிர் தியாகி, ஷஹீத், எல்லைப்புறம் காவலாளி, ஈடுபட்டுள்ள போர் வீரன், ஜும்ஆ தினத்தன்று மரணமானவர், வயிற்று நோயினால் மரணமானவர், இன்னும் பலர். சூர் எனும் ஊதுகுழலில் மறுமை நாளிற்காக ஊதப்படுதல். சூர் என்பது பிரம்மாண்டமான ஒரு குழால் ஆகும். இஸ்ராஃபில் எனும் வானவர் ஊதுவதற்கான இறை கட்டளையை எதிர்பார்த்து தற்போது அதில் வாயை வைத்த வண்ணமுள்ளார். சூருதுரத்துக்கு ஊதுகுழலை வாயை வைத்த வண்ணமாறு உள்ளார். படைப்புக்கள் திடுக்கிடும் அழிந்து விடுவதற்காக ஊதுதல். வல்ல அல்லாஹ் பின்வருமாறு இதனை பற்றி கூறியுள்ளான். சூர் குழல் ஊதப்படும் நாளில் அல்லாஹ் காப்பாற்ற நாடியவர்களைத் தவிர வானங்களில் உள்ளவர்களும் பூமியில் உள்ளவர்களும் திடுக்கிட்டு விடுவார்கள். அதன் போது இப்பிரபஞ்சம் முழுவதும் அழிந்து பாழாகிவிடும்.
அதன்பின் 40 வருடங்கள் கழித்து மறுமைக்காக படைப்புக்கள் எழுப்பப்படுவதற்காக ஊதுகுழல் ஊதப்படும். இதனை அல்லாஹ் இவ்வாறு கூறுகின்றான். பிறகு அதில் மறுமுறை ஊதப்படும். அப்போது அவர்கள் இறை கட்டளையை எதிர்பார்த்தவர்களாக யாவரும் உயிர் பெற்று எழுந்து நிற்பார்கள். உயிரினங்கள் மறுமையில் எழுப்பப்படல். பின்பு அல்லாஹ் ஓர் மலையை பொழிய வைப்பான். மழையினால் புட்பூண்டுகள் மேலெழுந்து நிற்பது போல் உடல்கள் உயிர் பெற்று எழுந்து நிற்கும். உயிரினங்கள் இவ்வுலகில் மரணித்து மண்ணோடு மண்ணாகிப் போனாலும் குயிலாளர் எனும் முதுகத்தண்டு முள்ளின் கீழ்ப்பகுதி நுனியிலுள்ள சிறிய எலும்பு அழியாமல் அப்படியே இருக்கும். அந்த எலும்பிலிருந்து மீண்டும் உயிர் பெற்று மறுமையில் அவை எழுப்பும் புதியதொரு படைப்பாக மறுமையில் எழும் இவ்வுயிரினங்கள் மீண்டும் மரணிக்க மாட்டாது. அவர்கள் அங்கு வெறும் கால்களுடன் நிர்வாணமாக எழுப்பப்படுவர். அங்கு மனிதர்களின் கண்களுக்கு மலக்குமார்களும் ஜின்களும் தென்படுவர். உலகில் அவர்கள் செய்த அமல்களுக்கேற்ப அவர்கள் மறுமையில் எழுப்பப்படுவர். விசாரணைக்காக இன்ஷா அல்லாஹ் மீண்டும் தொடரும்.